ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம எக்ஸலன்ட் மூவிஸில் ஒரு மிருகத்தனமான படத்தை விளக்குறோன்ற பேரில் சிரிப்பு படம் ஆக்கிட்டோம். படத்தோட ஒன்லைனை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது என்னன்னா, ஒரு விசித்திரமான மிருகம். அது என்ன மிருகம்னே தெரில. முதல்ல மூஞ்சி, ஓனா உடம்புன்னு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். அதே என்னடானா, சாயந்தரம் 6 மணி ஆனாலே ஊருக்குள்ளே வந்து இருக்கிற எல்லா மனுஷ பிள்ளைகளையும் அடிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. ஊருக்குள்ளே இருந்த கொஞ்சம் பேர் மட்டும் காட்டுக்குள்ளே வீட்டை கட்டி தனியாக வாழ 15 வருஷம் கழிச்சு திருப்பி அதே மிருகம் இவங்களை தாக்க வர அதுல இருந்து தப்பிச்சாங்களா, அந்த மிருகத்துக்கிட்ட இவங்க மாட்டினாங்களா, இல்லை இவங்க கிட்ட அந்த மிருகம் மாட்டுச்சான்றத பார்ப்போம். வாங்க படத்துக்குள்ள போவோம். வாங்க. இந்த படத்துக்கு டைரக்டர் வச்ச பேரு ஆர்காடியன். ஆனா இந்த படத்துக்கு நம்ம வச்ச பேரு காட்டுக்குள்ள வீடு. 6 மணி ஆனா கதவை இழுத்து மூடு. இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோ ஓடி பாபான்னு சொல்லிக்கிட்டே ஓட, அவங்க ஊர்ல இது தீபாவளி டைம் போல ஒருத்தன் பிஜிலி வெடிய வெடிக்க, ஒருத்தன் ராக்கெட்டை கொளுத்தி பக்கத்து வீட்டு கூரையில ஜொயின்னு விடன்னு ஊரே வெடி சத்தமா இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் பயந்து போய் குடுகுடுன்னு ஓடி போய் ஊருக்கு வெளியில நின்று ஊரை பார்த்தா சாம்பல் மேடுகளும் சூளும் புகை மண்டலம்னு ஊரே ஒரே புகை மூட்டமா இருக்கும். அப்பதான் தெரியுது அந்த நாட்டுல அது தீபாவளி டைம் இல்ல, அந்த ஊரே அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. அந்த விசித்திரமான மிருகம் அவங்க ஊருக்குள்ள பூந்து அங்க இருக்க எல்லாரையும் கொன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும். அத அந்த நாட்டோட ஆர்மி போர்ஸே துப்பாக்கியெல்லாம் சுட்டு கொன்னுட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த வெடி சத்தம். எதே எப்படியோ நம்ம ஹீரோ எப்படியோ அங்கேருந்து அழகா தப்பிச்சு வந்துட்டாப்ல, இல்லாட்டி கதை இங்கேயே முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு 2 அழகான கியூட் பேபிஸ் வேற இருக்கும். அங்க பக்கத்திலேயே ஒரு காடு இருக்கும், அதுக்குள்ளேயே ஒரு வீடு இருக்கும். அங்கதான் அவரோட அந்த 2 குழந்தையுமே ஒளிச்சு வச்சிருப்பாரு. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, நல்ல வேலை. இப்ப இதோட அந்த சீனை கட் பண்ணி அப்படியே 15 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இங்கே பாருங்க, இவரு கோஸ்ட் ரைடர் பட ஹீரோ. மண்டவுட்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே புல்லட் பைக்ல வருவார்ல அவரு. சரியா போச்சு போங்க. இப்ப சின்ன பிள்ளையா இருந்த அவங்க பசங்களும் பெரிய பிள்ளையாகி அவங்க அப்பாவுக்கு ஓட ஒடியாருன்னு உதவியா இருப்பாங்க. ஒருத்தன் சின்ன காக்கா முட்டை, இன்னொருத்தன் பெரிய காக்கா முட்டை. அதுல பாத்தீங்கன்னா பெரிய காக்கா முட்டை இவங்க சாப்பிடறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுக்கிறதுக்காக பக்கத்திலேயே இருக்க ஒரு காட்டுக்கு போயிருப்பான். காட்டுக்குள்ள அனுப்பி வச்ச அராத்த எங்கடா ஆளை காணோம்னு அவங்க அப்பா பார்க்க நல்ல வேலை 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வந்த கையோட அப்பா 2 பசங்கள்னு 3 பேரும் வேக வேகமா இருக்கிற கதவு ஜன்னல்னு எல்லாத்தையும் டைட்டா மூடுறாங்க. அவங்க அப்பாவும் பசங்களை பார்த்து எல்லாத்தையும் டைட்டா மூடிட்டீங்களாடான்னு கேட்க அவங்களும் மண்டையை மேலையும் கீழே ஆட்ட அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே உட்காடுறாங்க. அப்படி சாப்பிட உட்கார்ந்த உடனே அவங்க அப்பா பெரிய காக்கா முட்டையை பார்த்து, உன்னை 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேனே, ஏன்டா லேட்டுன்னு கேட்க, அப்பா பக்கத்து வீட்டு பத்மா பாட்டி தேங்காய் பத்தி கேட்டாங்கப்பா, அதை வாங்கி கொடுக்க போனேன், அதான் லேட் ஆயிடுச்சுன்னு கேவலமா பொய்ய சொல்லி சமாளிக்க, இனிமே லேட்டா வந்தா பத்மா பாட்டி வீட்டுக்கே போயிரு, இங்கே வராத, வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு அவங்க அப்பா அவனை ஒரு மிரட்டி விட்டுறாரு. ஆனா உண்மையிலேயே நம்ம பெரிய காக்கா முட்டைக்கு பக்கத்து ஊர்ல ரோஸ்னு ஒரு ஆள் இருக்கும். இந்த தருதல சொந்த வீட்டுக்கே உதவி பண்ணாம அவங்க வீட்டுக்கு போய் ஓட ஒடியார உதவி பண்ணிட்டு இருப்பான். அதனாலதான் லேட் ஆயிருக்கும். அது நம்ம கோஸ்ட் ரைடர் அப்பாவுக்கும் தெரியும். அதனாலதான் மிரட்டி விட்டுருப்பாரு. அடுத்து வீட்டுல இருக்க எல்லா கதவு ஜன்னலையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க, திடீர்னு கீழே யாரோ இவங்க வீட்டு கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. அவ்வளவுதான் அவங்க அப்பாவும் பெரிய காக்கா முட்டையும் டோரை திறக்க விடாம அழுத்தி பிடிச்சிக்க அந்த சத்தம் நின்றுது. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டா திருப்பி அந்த மிருகம் டோரை போட்டு அடிக்குது. கடைசியா திறக்க முடியலன்ற காண்டுல ஓங்கி ஒரே ஒரு அடியை அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிருது. அப்ப பெரிய காக்கா முட்டை சின்னவனை பார்த்து, ஏன்டா இங்க இவ்வளவு அமுளி திமிழி நடக்குது, நீ என்னடானா நோட்ல 8 புள்ளி கோலம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அவனும் எது 8 புள்ளி கோலம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேனா, அதுங்க கதவை தட்டுன சத்தத்தை வச்சு அதுங்க எத்தனை இருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நோட் பண்ணிட்டு இருந்தேன்டா ஃபுல்னு சொல்ல, அண்ட் பை த பை அக்கார்டிங் டு சின்ன காக்கா முட்டையில அதுங்க மொத்தம் 3 இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுங்க நம்மள விட பெருசாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்குன்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு இதுல இருந்தே தெரியுது சின்ன காக்கா முட்டை ரொம்பவே புத்திசாலி முட்டைன்னு. இப்ப அடுத்த நாள் காலையில பல விடியுது. வெளியில வந்து இவங்க வீட்டு பலகா டோரா பார்த்தா அதுல அந்த மிருகங்களோட பல கீரல்கள் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணலாம்னு அப்பாவும் சின்ன காக்கா முட்டையும் விறக வெட்ட, பெரிய காக்கா முட்டை வேலையே செய்யாம கேரேஜுக்குள்ள இருந்த வண்டியை தட்ட அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா அங்க வந்து இங்க என்னடா பண்றேன்னு கேட்க, எனக்கு இந்த வண்டியை ஓட்டணும்னு ஆசையா இருக்குப்பான்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ பி மெக்கானிக் படிச்சிருப்பாரு போல, பல வருஷமா பழசா நின்றுட்டு இருந்த அந்த வண்டியை ஏதோ பண்ணி ஓட வச்சிடறாரு. அப்புறம் என்ன சொப்பன சுந்தரி வச்சிருந்த இந்த வண்டியை எப்படி ஓட்டுவதுன்னு 2 காக்கா முட்டைக்கும் சொல்லியும் கொடுத்துருவாரு. சொல்லி கொடுத்த கையோட 2 காக்கா முட்டைக்கும் ஒரு வேலையும் கொடுத்துருவாரு. என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கிற ஜன்னல் கதவுன்னு எல்லா வுட்டுமே வீக் ஆயிடுச்சு. அதனால பக்கத்துல இருக்க ஹார்பருக்கு போய் நல்லா மரக்கட்டையா பார்த்து எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்ல 2 பேரும் அந்த வண்டியில ஏறி பாதி தூரம் நல்லா தான் போவானுங்க. திடீர்னு நம்ம பெரிய காக்கா முட்டை அவன் ஆளு ரோஸோட ஞாபகம் வந்து, நான் என் ஒத்த ரோசாவை பார்க்க போறேன்டா, நீ மட்டும் போய் மரத்துக்கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஈவினிங் இதே இடத்துக்கு வந்துரு, நானும் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தம்பியை தனியா தவிக்க விட்டுட்டு தருதல அவன் ஆளை பார்க்க போயிடுது. அங்க பார்த்தா ரோசாவோட அம்மாவும் அப்பாவும் இதான் சாக்குன்னு இவனை வச்சு எல்லா வேலையும் வாங்கிடுறானுங்க. ஆனாலும் சைட் பை சைடு நம்ம ஆளு அவனோட ஆளு ஆன ரோசாவை லவ்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இப்ப இந்த சைடு நம்ம சின்ன காக்கா முட்டை
அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அதே ஹார்பருக்கு போய் நல்லா நாட்டுக்கட்டையா தேட கீழே ஒரு கப்பல் நிக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள கயிறை போட்டு இறங்கி கட்டையை எடுக்க அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருந்த கரையாம்பூச்சிங்கெல்லாம் இவனை போட்டு மொயன்னு மொச்சிருதுங்க. இவனும் ஆள விடுறா சாமின்னு எப்படியோ திருப்பி கப்பல்ல இருந்து கரைக்கே வந்துடுறான். சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாமேன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எங்க அப்பா மெக்கானிக் படிச்சேன்னு சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும். இப்படிதான் ஏதாவது ஒன்று ஆகும்னு நான் தான் தெரியாம வண்டி எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டேன்னு முழிச்சுட்டு நிக்க இந்த சைடு இந்த பெரிய காக்கா முட்டை தருதலைக்கு ஏதோ பெரிய டைட்டானிக் ஜாக்கு ரோசன் நினப்பு. வீட்டுக்கு போகணுமா நம்ம பிரியணுமான்னு பெரிய மனசே இல்லாம பிரிஞ்சு அவங்க அப்பா அடிக்கலாம் பயந்து ஒரு வழியா வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவங்க அப்பா மேல உள்ள பயத்துல கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வந்ததுல காட்டுக்குள்ள ஒரு கட்டை தட்டி ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துடுறான். இந்த சைடு ஒரு வழியா சின்ன காக்கா முட்டை வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு காலையில பெரிய காக்கா முட்டை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொன்னான் இல்லையா, அதே இடத்துல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த 2 முட்டையும் போட்ட அப்பா காக்கா எங்கடா இவனுக்கு 2 பேத்தையும் ஆளை காணும்னு வாசல்லே பயத்தோட பார்த்துட்டு நிக்க ஒரு வழியா நம்ம சின்ன காக்கா முட்டை மட்டும் வீட்டுக்கு வந்துடுறான். என்னடா நீ மட்டும் வர உங்க அண்ணங்கரை எங்கடான்னு கேட்க அவன் என்ன வீட்டுக்கு வரலையான்னு அவன் கேட்க கிழிஞ்சது கிருஷ்ணகிரின்னு சின்ன காக்கா முட்டையை வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்க சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் அந்த தருதலையை தேடி தனியா காட்டுக்குள்ள போறாரு. இந்த சைடு குழிக்குள்ள விழுந்தவன் மயக்கம் தெளிஞ்சு குழியை விட்டு தப்பிச்சு போயிடலாமேன்னு பார்த்தா அவ்வளவு பெரிய குழியா இருக்கு. என் ஆளை ரோசா பார்க்க வந்த இடத்துலயே சமாதியாக்கி நம்ம கலருக்கு மேலேயே ரோசா பூ வச்சிருவானுங்க போலேன்னு பயத்தோட பார்க்க அவன் கையில இருந்த ஒரு லைட்டரையும் ஆன் பண்ணி தப்பிக்க எதுவும் வழி இருக்கான்னு பார்த்தா அந்த சைடு பாறைக்கு இடுக்குல இருந்து அதே கொடூரமான மிருகம் இவனை பிடிக்க வரும். ஐயோன்னு இவன் பயத்துல பின்னாடியே போக அது இவனை கொல்ல முன்னாடியே வர ஒரு வழியா அவங்க அப்பா அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கே வந்து துப்பாக்கியால அந்த மிருகத்தை சுட்டே கொண்டு வர்றாரு. அப்ப நம்ம பெரிய காக்கா முட்டையை பார்த்து நீ ஏன்டா இந்த குழிக்குள்ள இருக்கன்னு அவங்க அப்பா கேட்க வேண்டுதல் கேட்கிறாரு பாரியா கேள்வி, கால் தடுக்கி விழுந்துட்டேன்பான்னு சொல்ல அவரும் இந்த குழிக்குள்ளேயே இவனை காப்பாத்த இறங்கிடுறாரு. இறங்கிட்டு டே இங்கே பாரு இந்த டைம்ல நம்ம வெளியில போனோம்னா கண்டிப்பா அந்த மிருகம் நம்மள கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்றோம், நம்ம இங்கேயே சேஃபா இருப்போம், சின்ன காக்கா முட்டையும் வீட்டுல சேஃபா தான் இருப்பான்னு சொல்ல அதே சமயம் அந்த சைடு பார்த்தா அவன் வீட்டுல இருக்க எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு நடுவுல சேரை போட்டு சேர்லயே தூங்கிட்டு இருப்பான். அப்ப அந்த மிருகம் டோர்ல இருந்த ஒரு சின்னோண்டு லாக்கை ஓபன் பண்ணிட்டு அதோட நகத்தை வச்சே இவனை போட பாக்குது. எவ்வளவு பெரிய கை எவ்வளவு பெரிய நகம்னு பாருங்க. ஆனாலுமே இன்னும் லென்த் பத்தல. அடுத்து டோரோட மெயின் லாக்கையே ஓபன் பண்ணிட்டு இவனை கொல்ல வரும் பாருங்க. இவன் ஒரு ட்ராப் செஞ்சு வச்சிருப்பான் அந்த மிருகங்களை பிடிக்க. நல்ல வேலைக்கு அந்த மிருகம் அதிலேயே மாட்டிக்குது. இப்ப இந்த சைடு அப்பாவும் பெரிய காக்கா முட்டையும் இருக்கிற அதே குகைக்குள்ள இன்னொரு மிருகம் உருமுறை சத்தம் கேக்குது. இவங்களும் கையில வச்சிருந்த அந்த லைட்டர் ஆன் பண்ணி அங்க இருக்க ஒரு பாறையை நவுத்தி பார்த்தா அந்த மிருகம் இவங்க கையில இருந்த லைட்டரை புடுங்கிருச்சு. போதாத குறைக்கு இவங்க நிக்கிற இதே நிலத்துக்கு அடியில இருந்து ஒவ்வொரு மிருகமா மேல வந்துகிட்டு இருக்கும். பெரிய காக்கா முட்டையை முதல்ல தப்பிச்சு மேல போக சொல்லிட்டு அவங்க அப்பா நெருப்பு கேட்கிற மிஷினை வச்சு அதுங்க மேல எல்லாம் அடிக்க ஒரு வழியா அதுங்க செத்து போயிடுதுங்க. இப்ப அடுத்த நாள் சின்ன காக்கா முட்டை அந்த ஓட்ட வண்டியை ஓட்டிக்கிட்டு அவங்க அப்பாவையும் அண்ணனையும் தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள வர வந்து பார்த்தா ஒரு இடத்துல அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பார்த்துடுறான். பாவம் நேற்று நைட்டு நடந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்பவே அடிபட்டிருக்கும். போதாத குறைக்கு மயக்கத்துல வர இருப்பாரு. சரின்னு 2 காக்கா முட்டையும் அப்பா காக்காவை வண்டியில ஏத்தி போட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி அவங்க அப்பாவுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மருத்துவம்லாம் பார்த்து கட்டெல்லாம் கட்டி விட்டுறாங்க. அப்ப ரூமுக்குள்ள இருந்து ஏதோ டம்மு டும்னு சத்தமெல்லாம் கேட்க அப்பதான் சின்ன காக்கா முட்டை கதையே சொல்றான். இந்த மாதிரி நேற்று நைட்டு ஒரு மிருகம் இவங்க வீட்டுக்குள்ள வந்ததாகவும் அதை இவன் கூண்டுக்குள்ள பிடிச்சதாகவும் சொல்ல அவன் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பெரிய காக்கா முட்டை தருதல அந்த மிருகத்தை கொல்ல போறேன்னு கூண்டை திறந்து விட்டுறான். அதே என்னடானா இவங்களுக்கு பயந்து கட்டலுக்குள்ள ஓடி போய் ஒளிய இப்பதான் இது என்ன மாதிரியான மிருகம்னு முழுசா காட்டுவாங்க. அப்ப அது ரிட்டனுக்கு இவங்களை கொல்ல திருப்பிக்கிட்டு வர சின்னவன் அதை எங்கேயும் ஓட விடாம ஒரு குச்சியை வச்சு லாக் பண்ணிடுறான். ஆனா பெரிய காக்கா முட்டை கையில கோடாலையை எடுத்து அது தலையிலே ஒரே போடு அது சொல்லி முடிச்சு விட்டுறானுங்க. இப்ப அடுத்தது அவங்க அப்பாவை பாத்துக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட எந்த மெடிசனுமே இல்ல. அந்த அளவுக்கு இவங்க 2 பேத்துக்கும் பக்குவமும் இல்ல. அதனால அவங்க அப்பாவை அந்த வண்டியில ஏத்திக்கிட்டு பெரிய காக்கா முட்டையோட ஆளோட வீடு இருக்குல்ல அதான் நம்ம ஒத்தரோசா அவங்க கிட்ட உதவி கேட்கலாம்னு போக அங்க என்னடானா ஒத்தரோசாவோட அம்மா இவங்களை வாசல்லே நிக்க வச்சு எங்க கிட்ட உங்க அப்பாவை குணப்படுத்துற அளவுக்கு மருந்தும் இல்ல வீட்டுல தங்க வைக்க இடமும் இல்லைன்னு சொல்ல பக்கத்திலே இருந்த ஒத்தரோசா நம்ம வீட்டுல தான் ஒரு ரூம் ரொம்ப வருஷமா காலியா இருக்கேமான்னு வாயை விட்டுறா. ஆனாலுமே அவங்க அம்மா பெரிய காக்கா முட்டையை பார்த்து நீ வேணும்னா இங்கேயே தங்கிக்க, ஆனா உன் தம்பியும் அப்பாவையும் எங்களால வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல சின்ன காக்கா முட்டை காண்டாகி போப்பா போ உன் ஆளோட சந்தோஷமா இரு, எங்க அப்பாவை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ போய் அவங்க துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அதை அயன் பண்ணி அவங்க கிட்ட கொடு, நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிடுறான். இந்த வேமா சூசோ இல்லாத அந்த பெரிய காக்கா முட்டையும் அவன் ஆளு வீட்டிலேயே தங்கிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு இவனை தேடிட்டு வந்தனால தானே இப்படி ஆச்சுன்ற குற்ற உணர்ச்சி அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அவன் என்னடானா அவன் ஆளு ரோஸோட ஜாலியா இருக்கான். இப்படி பிறந்ததுல இருந்தே ஒன்னாவே இருந்த 2 காக்கா முட்டையும் வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு பொண்ணால 2 பேரும் பிரியிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படி 2 பேரும் தனித்தனியாவே அந்த மிருகங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சாங்களா, உயிருக்கு போராடிட்டு இருந்த அவங்க அப்பாவை காப்பாத்தினாங்களான்றத பார்ட் 2ல பார்ப்போம். அந்த வீடியோவும் நாளைக்கே நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆயிரும். இதே மாதிரி
மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோவில் எதுவும் நிறைய குறை எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ.